ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். சீராக்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. ஆண்டவரை சிக்கென்று பிடித்துக்கொள். ஆண்டவரை பிடித்துக்கொள்னு சொல்லலை வார்த்தை, சிக்கென்று பிடித்துக்கொள், முடிவிலே வளமையை காண்பார். ஆண்டவரை பிடிக்கிறப்படாதான் எப்படியா பற்றி பிடித்து கொள்ளணும். பற்றி இந்த உடும்பு பிடின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இரும்பு பிடி, அப்படி பிடிச்சுக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஆண்டவரை துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனை ஆராதிக்கணும் என்று அல்ல. நாம் எல்லா சூழ்நிலையிலும் அவரை பிடித்து கொள்வோம். அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்வோம். மரியாள் அவருடைய பாதத்தில் இருந்தாள். மரியாள் அவர் பாதத்தை வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தினால் கழுவினாள். ஆம், அந்த பாதத்தை பற்றி பிடித்து கொண்டாள். மரித்த இயேசு உயிர்த்த போது உயிரோடு தரிசனத்தை கண்டாள். இயேசுவை முகமுகமாய் தரிசித்தார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் பிடித்து கொள்ளும் என்று சொன்னால் பற்றி பிடித்து ஜெபிக்க வேண்டும், பற்றி பிடித்து ஆராதிக்க வேண்டும். எந்த மனுஷனையும் நம்புவதை பார்க்கிறோம், தேவனை மாத்திரம் நம்பி பாருங்கள். எங்களுடைய ஜெபக்குழுவிலே ஒரு அருமையான மகள் உண்டு. அந்த மகள் எல்லா சூழ்நிலையிலும், அதாவது மிகவும் தரித்திரமான ஒரு சூழ்நிலை இருந்தபோது அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மாத்திரம் பிடித்து கொண்டாள். அன்பு மகள் பேர், அவர்களுக்கு பேர் மேக்சிமிலா. 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கணவர் ஒரு குடிகாரனாக இருந்த நாட்கள் அது சாதாரண ஒரு இசைப்படகுல அவர் தொழில் செய்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தார். ஆண்டவரை மாத்திரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார், ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு வருவார். பாடகர் குழுவிலும் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஜெபத்தை விடவே இல்லை. ஆண்டவரை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டார். தேவனோடு உறவாடினார். கணவர் மனமாறினார். கையின் பியாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு விசைப்படகுக்கு ஆண்டவர் ஒரு உரிமையாளராகவும், அவர் ஒரு சொந்த வீட்டை கட்டும்படியாகவும், அதில் குடியிருக்கும்படியாகவும் அவள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவள் அடிக்கடி இப்படி சொல்லுவார், அன்பு மகள் அடிக்கடி இப்படி சொல்லுவார், அண்ணா இயேசுவை மாத்திரம் பிடித்து கொள்ளலாம், என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும். அடிக்கடி சொல்வதை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் என்ன பிடிச்சாரு, நான் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்பா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. நல்லா கவனிங்கம்மா, நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களோ, ஐயா உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பின்னடைவாக இருக்கு, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னு நிற்கீங்களோ, நீங்கள் ஆண்டவர் மட்டும் பிடிங்க, பற்றி பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் பலமானதை காணப்போகிறீர்கள். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் இந்த நாளையும், இந்த வாரத்தையும், இந்த மாதத்தையும், இந்த வருஷத்தையும் உங்களுக்கு நன்மைகளால் முடிசூட்டப் போகிறார். ஹல்லேலூயா! இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீங்கள் காண போகிறீர்கள். ஆண்டவர் மாத்திரம், எந்த ஒரு மனுஷனையும் பிடிக்கிறதாரு. உங்களை தான் நம்பியிருக்கோம், உன்னைத்தானே நம்பியிருக்கோம், அண்ணா உங்களைத்தான் நம்பியிருக்கோம். இந்த வார்த்தை உச்சரிக்காத விடுது, உண்மைத்தான் நம்பியிருக்கிற ஆண்டவர். ஆம், அவர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்து எளியவனை புலிவிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். நீங்கள் பிடித்திருக்கிற அந்த பிடித்தது நிமித்தம், பிடிவாதத்தின் நிமித்தம் வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. அப்படியே நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பா, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பா. உங்கள் குடும்பம் பார்க்க போகுது. உங்கள் குடும்பம் பார்க்கணும். மற்றவங்களாம் உங்களை யாரெல்லாம் உங்களை தள்ளினாங்களோ அவங்க மத்தியில், சத்துருக்கள் மத்தியிலே நீங்கள் உயர்ந்திருக்கிறதை உங்கள் கண்கள் காணப்போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, எனக்கு அருமையானவர்களே, உங்கள் சொந்த கண்களே. நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் பற்றி பிடித்தபடினாலே ஆண்டுடைய கரம் உங்களை தூக்கி நிறுத்தி வழிநடத்தலை காண்பீர்கள். பேதுருவின் கரத்தை பற்றி பிடித்து அதே சமுத்திரத்துக்கு மேலாய் நடக்கப்படுகிற தேவன் உங்கள் கரங்களையும் பற்றி பிடித்து, நீங்கள் பிடித்திருக்கிறது இயேசுவின் பாதங்களை அல்லவா, அந்த பாதங்களை பற்றினபடினாலே அவர் தன் கரத்தினால் பிடித்து உங்களை உயரே தூக்கி நிறுத்தி, கண்களின் மீது உங்கள் கால்கள் நிறுத்தி, உங்கள் சிரசை உயர்த்தி உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்ட
ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உம்மை பற்றி பிடித்திருக்கப்படினாலே உம்முடைய வலது கரம், வல்லமையுள்ள கரம் அவர்களை ஆசீர்வதித்து தூக்கி நிறுத்தி உயர்த்தி ஆசீர்வதி. இயேசு ரட்சகரி விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.